ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வருகை தந்திருக்கின்ற அயலகச் சான்றோர்கள், உள்ளகச் சான்றோர்கள், ஏனைய சான்றோர்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி, திருவள்ளுவரின் விருந்தியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் என்னுடைய ஆய்வுரையை, வழிகாட்டு ஆய்வுரையை இப்பொழுது வழங்க இருக்கின்றேன். தமிழர்தம் மீதுயர் விழுமியங்களில் அல்லது பண்பாட்டு கூறுகளில் தலைமை சார்ந்த ஒரு கூறு விருந்தோம்பல். இவ்விருந்தோம்பல் பற்றிய செய்திகள் தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள் ஆகிய பழந்தமிழ் நூல்களில் இடம்பெற்றுள்ளன. தொல்காப்பியம் விருந்தோம்பலை இல்லற மகளிருக்கு உரிய மாண்பாக கருதுவதை கற்பும் காமமும் நாற்பால் ஒழுக்கமும் மெல்லியல் குறையும் நிறையும் வல்லிதின் விருந்து புறம் தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிளவோள் மாண்புகள். தொல்காப்பியம் 1098 என்னும் நூற்பாவழி அறிய முடிகின்றது. சங்கப்பாடல்களில் மகளிர் விருந்தோம்பும் வேட்கையராய் இருந்துள்ளதை காண முடிகிறது. வருவிருந்து அயரும் விருப்பினள் புறம் 326, விருந்து அயர் விருப்பினள் நற்றிணை 361, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மில்லியல் குறுமகள் நற்றிணை 142, விருந்து விருப்புறூம் பெருந்தோள் குறுமகள் நற்றிணை 221 என்று மகளிர் போற்றப்பட்டுள்ளன. புறத்திணை பாடல்களில் பெரிதும் அரசர்கள், வள்ளல்கள் விருந்தோம்பும் முறைகள் போற்றப்படுகின்றன. பைநிணம் ஒழுகிய நெய்மவி அடிசில் வசையில் வான்திணை புறையோர் கடும்படு விருந்துண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் குறைவது என்றாங்கு அறம்புனையாக தேற்றி. குறிஞ்சிப்பாட்டு 204 முதல் 208 வரை. இப்பாடலில் ஆடவரோடு இருந்து விருந்தோம்பல் செய்தும் என்னும் பண்பாடு முளைவிட்டிருப்பதை காண முடிகிறது. அது தொல்காப்பியர் காலத்தில் மகளிருடைய மாண்பாக கருதப்பட்டது விருந்தோம்பல். சங்க இலக்கியத்தில் பார்க்கின்ற பொழுது ஆடவரோடு இருந்து விருந்தோம்புதல் என்கின்ற கருத்தாக்கம் முளைவிட்டிருப்பதை நாம் காணுகிறோம். திருக்குறளில் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன்கொள் விருந்து குறள் 1221. இக்குறளில் விருந்தோம்பல் என்பது பெண்ணின் விருப்பார்வ பண்பாக இருந்துள்ளதை உய்த்துணர முடிகின்றது. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் பண்பாட்டு சிதைவு ஏற்பட்டுள்ளதையும் திருக்குறளில் அறிய முடிகிறது. திருக்குறளில் விருந்தோம்பல் என்பது இல்லற தலைமகனுக்குரிய 11 கடமைகளில் ஒன்றாக சுட்டப்பட்டுள்ளது. தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்னும் குறள் வழி இதை அறிய முடிகிறது. இதற்கு பிறன்மனை நயத்தல், போலி துறவு போன்றவைகள் காரணங்களாக இருந்திருக்கலாம். விருந்து வரையறை. விருந்து என்பதை செய்யுள் உறுப்புகளில் ஒன்றாக கொள்ளும் தொல்காப்பியர் விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே தொல்காப்பியம் 1495 என்கிறார். செய்யுளில் புதுவகை யாப்பினவாக வருவனவற்றை விருந்து என்கிறார். இதையே சுருக்கி விருந்தே புதுமை என இப்பொழுது வழங்குகிறார்கள். சங்க இலக்கியங்களிலும் விருந்து என்னும் சொல் புதியது என்னும் பொருளில் வழங்கப்பட்டுள்ளது. விருந்தின் பாணர் நற்றிணை 172, விருந்தின் தீம் நீர் நற்றிணை 53, விருந்தின் வெண்குருகு நற்றிணை 167, விருந்து நாட்டு உரைபவர் கலித்தொகை 26, விருந்தே காமம் குறுந்தொகை 204 என்னும் தொடர்கள் வழி இதை அறிய முடிகிறது. இந்த வகையில் விருந்தினர் என்றால் புதியவர்கள், புதியவர்களாக வருபவர்கள் என்பது பொருள். புதியவர்களாக வருபவர்களுக்கு வழங்கப்படுவதுதான் விருந்து.
உற்றார் உறவினர் சுற்றம் நண்பர்கள் இவர்களுக்கு வழங்கப்படுவது விருந்து என்று கருதப்படுவதில்லை. சங்க இலக்கியத்தில் அதில் ஒரு நிகழ்ச்சி காணப்படுகிறது. புதிதாக வருகின்றவர்கள் தான் விருந்தோம்பல் சொல்றான் இல்லைங்களா, அதுல ஒரு சின்ன நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றது. விருந்தினராக வந்து ஒரு சில நாள்கள் தங்கி இருப்பவர்கள் அவர்களையும் விருந்தினர்களாக கொண்டிருக்கிறார். வீட்டிற்கு வருகை தரும் தலைமகளின் களவுகால தலைமகன் அறியப்பட்ட புலவர் பெருமக்கள் ஆகியோரும் அருகிய நிலையில் விருந்தினர்களாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக விருந்து என்றால் புதியவராக வருகின்றவர் தான் விருந்து என்று நாம் சொல்லுகிறோம். விருந்தினர் என்றால் புதியதாக வருகின்றவர்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சி சங்க இலக்கியத்தில் என்ன என்றால், தலைமகளுடைய காதலன் திட்டமிட்டும் வருவான், திடீரென்றும் வருவான். அவனும் விருந்தோம்புகின்றவனாக கருதப்பட்டிருக்கின்றான். அதை போன்று சில நாட்கள் வீட்டிலே தங்கி இருந்து, அரசவையிலே தங்கியிருந்து அல்லது அரசனுடைய வீட்டிலே தங்கியிருந்து அப்படி உணவு உண்ணுகின்றவர்கள், அல்லது சான்றோர்களுடைய வீடுகளிலே தங்கி ஒரு நாள் உணவு உண்டதோடு பல நாட்கள் தங்கி இருக்கின்றவர்கள் அவர்களையும் விருந்தினர்களாக கருதி இருக்கிறார்கள். அறியப்பட்ட புலவர் பெருமக்களையும் விருந்தினராக கருதி இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன நெகிழ்ச்சி காணப்படுகிறது. தலைமகளின் காதலன் எதிர்பாராமல் அல்லது திட்டமிட்டு தலைமகளின் வீட்டிற்கு வரும்போது விருந்தினராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார். பகா காலை புக்கதிர் பட்டுழி புகா காலை புக்கெதிர் பட்டுழி பகா விருந்தின் பகுதி கண்ணும் தொல்காப்பியம் 53 என்னும் தலைமகளின் கூற்று நிகழும் சூழல் பற்றிய பதிவு தெளிவு செய்கின்றது. சரி, இது சங்க இலக்கியத்தில் நாம் பார்த்தால் இந்த விருந்து என்பது புதியது என்னும் பொருண்மை உடையதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப அடுத்ததாக இந்த விருந்தோம்பல், திருவள்ளுவரின் விருந்தோம்பல் சிந்தனைகளை அறிவதற்கான தரவுகள் என்னென்ன என்று பார்ப்போமானால், திருவள்ளுவரின் விருந்தியல் சிந்தனைகளை ஆராய்வதற்கான இந்த ஆய்வுரையில் விருந்து என்ற அதிகாரத்தில் வரும் 10 குறட்பாக்களும் பின்வரும் திருக்குறள் தொடரும் குறள்களும் இங்கே தரவுகளாக கொள்ளப்படுகின்றன. என்மையுள் என்மை விருந்தொரால் குறள் 153. காதலர் தூதோடு வந்த கணவனுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து குறள் 1211. வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்து 1268. அதுக்கடுத்ததாக நாம் இதுதான் தரவுகள். திருக்குறளில் விருந்தோம்பல் பெருமிடம். ஓம்பல் என்பது குறிக்கொண்டு காப்பாற்றுதல் அல்லது போற்றுதல் என்னும் பொருள் தரும். அவ்வாறு ஓம்பத்தக்கன பல விருந்தோம்பல் குறள் 89. இந்த ஓம்பல்னா இதெல்லாம் ஓம்பலாக சொல்லுகிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். விருந்தோம்பல் குறள் 89. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குறள் 131. காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு குறள் 642. ஊன் ஓம்பும் வாழ்க்கை குறள் 968. குடி ஓம்பல் குறள் 390. இவ்வாறான ஓம்பல்களுள் தலைமையானவை 5. ஓம்பல்கள் பல இருக்கின்றன. அப்படிப்பட்ட பல வகையான ஓம்பல்களில் தலைமையான ஓம்பல்கள் 5. என்பலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு ஐம்பலத்தார் ஓம்பல் தலை என்னும் குறள் வழி இதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று ஒரு குறள் 81 வருகிறது. வீட்டில் இருந்து ஓம்பத்தக்கனவற்றை ஓம்பி இல்வாழ்க்கை நடத்துவதன் நோக்கம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல். அதாவது விருந்தினரை போற்றி அவர்களை உபசரித்தல். இந்த 5 வகையான தலைமையான ஓம்பல்களுள் விருந்தோம்பல் சிறப்பானது என்பதை காட்டுகிறது. அப்ப ஓம்பல்கள் 5 என்று தலைமையான ஓம்பல்கள் 5ன்னு சொல்றார். என்பலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான். இந்த 5இல் தலைமையானது எது என்றால் விருந்தோம்பல் என்று திருக்குறள் தெளிவு செய்கின்றது. ஆக விருந்தோம்பலின் நோக்கங்களில் இல்லற வாழ்வில் தலைமை சார்ந்த ஓம்பல்களில் சிறப்புடையதாக விருந்தோம்பலை கொள்ள வேண்டும். விருந்தோம்புதலுடைய நோக்கங்கள் என்ன ஒன்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒன்று என்னன்னாக்க, ஓம்பல்களிலெல்லாம் தலைமையானதாக விளங்கக்கூடிய
ஒன்று விருந்தோம்பல். ஆக அத்தகைய நினைவு, அத்தகைய நோக்கம் உள்ளத்தில் இருத்தல் வேண்டும். இது ஒன்று. ஆக விருந்தோம்பலின் நோக்கங்களில் இல்லற வாழ்வில் தலைமை சார்ந்த ஓம்பல்களுள் சிறப்புடையதாக விருந்தோம்பலை கொள்ள வேண்டும். இது ஒரு நோக்கம். காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வென்கொள் விருந்து, வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்து. குறள் 1268. இது தலைமகளுடைய உள்ளத்தில் இயல்பாக எழும் துடிப்புகள். இது யாருடைய தூண்டுதல்களும் இல்லாமல் தலைமகள் உள்ளத்தில் இயல்பூற்றாக எழும் மன உணர்ச்சிகள், மரபு வழித்தான பண்பாட்டு எழுச்சி, இயல்பான விருப்ப ஆர்வமாக அமைவது, விரும்பி கை கொள்ளப்படுவது என்பதால் தான் விருந்தோம்பலை வேளாண்மை என்றும் வேள்வி என்றும் திருவள்ளுவர் சுட்டுகிறார். வேளாண்மை என்பதற்கும் வேள்வி என்பதற்கும் அடிச்சொல் வேள். வேள் என்றால் விரும்புதல். ஆக விரும்பி மேற்கொள்ளப்படுவது இந்த விருந்தோம்பல் என்கின்ற நிலைப்பாடு அது ஒரு நோக்கமாகிறது. ஆக விருந்தோம்பலை இயல்பான விருப்ப ஆர்வமாக கொண்டு தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது குறிக்கோளாக நோக்கமாக கொள்ளப்பட்டுள்ளது என அறிய முடிகிறது. விருந்தோம்பலை சமுதாய வேள்வியாக கருதுதலும் வேளாண்மையாக கருதலும் வேள்வியாக கருதலும் புலப்படுகின்றது. அடுத்து, அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று ஒரு குறள் இருக்கிறது. இந்த குறளில் வேள்வியின் போது உயிர் கொலைகளும் வேண்டுதல்களுமே முதன்மை பெறுகின்றன. அந்த அவி உணவை உண்பவர்களாக அவி உணவின் ஆன்றோர், அதாவது தேவர்கள் அமைகின்றனர். அவர்களால் பயன் விளைகிறது என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் விருந்தோம்பலை யாருக்கு செய்கிறோமோ அவரவர் தகுதிக்கேற்ப பயன் விளைகிறது என்பதை விருந்தின் துணை வேள்வி பயன் குறள் 87 என்னும் தொடர்வழி உணர்த்துகிறார் திருவள்ளுவர். ஆக அங்கே நாம் பார்த்தால் வேள்வி என்பது உயிர் கொலையும் வேண்டுதல்களும். இங்கே வேள்வி என்பது தகுதி உடையவர்களுக்கு ஏற்ப செய்யப்படுவதனால் கிடைக்கின்ற ஒரு பயனாக பார்க்கிறோம். ஆக வேள்வியின் பயன் என்னும் நம்பிக்கைக்கு மாற்றாக நடைமுறையில் கிடைக்கும் பயனை விருந்தோம்பலின் வேள்வி பயனாக கொள்ள ஆற்றுப்படுத்துகின்றார் திருவள்ளுவர். இது திருவள்ளுவரின் மடைமாற்று சிந்தனை. காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து. இந்த கூற்றில் ஒரு நோக்கம் ஏழையோடு இருப்பதை காண முடிகிறது. கனவு காதலோடு வந்தது. அது உள்ளத்தில் ஒரு நிறைவை, மகிழ்ச்சியை தந்தது. அதற்குரிய நன்றியை விருந்தாக செய்ய நினைக்கின்றாள் இல்லத்தரசி. இது செய் நன்றி அறிதல் உணர்வு. ஆக ஒருவர் செய்த நன்றிக்கு, நல்ல செயலுக்கு விருந்தோம்பல் செய்வது என்ற நோக்கம் புலனாகின்றது. வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்து. குறள் 1268. அரசனின் வெற்றியை விருது தந்து கொண்டாட நினைக்கின்றாள் தலைமகள். இது விருந்திற்கான பிரிதொரு நோக்கம். அது அரசன் வெற்றியை கொண்டாடுவது விருந்தினுடைய மற்றொரு நோக்கமாக நாம் பார்க்கிறோம். விருந்தோம்புவதால் பல பயன்கள் விளைகின்றன. வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று, அதாவது வாழ்க்கையில் வறுமை வந்து ஒருவன் பாழ்பட்டு விட மாட்டான். விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்திற்கு யார் யார் வருகிறார்களோ அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்த பயன் கிடைக்கும். இவை நேரடி பயன்கள். அகனமர்ந்து செய்யாள் உரையும் குறள் 84. நல்விருந்து வானத்தவர்க்கு குறள் 86. இது நம்பிக்கை சார்ந்த பயன்கள். ஆக விருந்தோம்புவதால் சமுதாய பயன் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த பயன்களை, சமுதாய மதிப்புகளை தெரிந்து விருந்தின் நோக்கமாகிறது. அப்ப ஒருவன் விருந்தோம்புகின்றான் என்றால் இந்த சமுதாய பயன், நம்பிக்கை அடிப்படையிலான பயன்கள், அதன் அடிப்படையிலான சமுதாய மதிப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம். அதை நாம் மறந்துவிட முடியாது. பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறள் 88. விருந்தை வேள்வியாக கொண்டு மேற்கொள்ளாதவர்கள் சுற்றத்தை இழக்கின்றார்கள், பிற மனித உறவுகளையும் இழந்து விடுகிறார்கள். ஆக விருந்து மனித உறவை
சமுதாய பற்றை உண்டாக்குகிறது. அதனால் மனித உறவை பெறல் அல்லது பெருக்கல் விருந்தின் ஒரு நோக்கமாகிறது. உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு. இன்மையுள் இன்மை விருந்தொரால் 153. ஆக விருந்தோம்பலை மேற்கொள்ளாதவர் சமுதாய பழிக்கு உரியவராகிறார், சமுதாய மதிப்பை இழக்கிறார். இத்தகைய சமுதாய பழிக்கு அஞ்சி சமுதாய மதிப்பை இழத்தலை விரும்பாத தன்மை என்பது விருந்தினது ஒரு நோக்கமாகிறது. மேற்சுட்டிய கருத்துக்களின் அடிப்படையில் விருந்தோம்பலின் நோக்கங்களாக திருவள்ளுவர் பின்வருவனவற்றை வரையறுத்துள்ளார் என அறிய முடிகிறது. 1. இல்லற வாழ்வில் தலைமை சான்ற ஓம்பல்களில் சிறப்புக்குரியதாக விருந்தோம்பலை கொள்ளுதல். 2. விருந்தோம்பலை இயல்பான விருப்ப ஆர்வமாக கொண்டு தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம். 3. ஆரியரின் வேள்வி பயன் என்னும் கற்பனைக்கு மாற்றாக விருந்தோம்பலை வேள்வி பயனாக சமுதாயத்திற்கு உணர்த்துதல். 4. ஒருவர் செய்த நல்ல செயலுக்கு நன்றி உணர்வாக விருந்தோம்பல் செய்தல். 5. அரசனின் வெற்றியை விருந்து தந்து கொண்டாடல். 6. விருந்தோம்புவதால் உண்டாகும் பயன்களையும் சமுதாய மதிப்புகளையும் பெறுதல். 7. மனித உறவை பெருக்கல். 8. சமுதாய மதிப்பை இழத்தலை விரும்பாமை. ஆக இந்த 8 வகையான நோக்கங்கள் விருந்தோம்புதலுக்கான நோக்கங்களாக திருவள்ளுவர் வரையறுத்து கூறுவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது விருந்தோம்பும் காலம். எந்த காலத்தில் விருந்தோம்பும்? வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்து 1268வது குறள். இதில் மாலை நேரத்தில் விருந்தோம்புதல் பெறப்பட்டது என அவர் சொல்லுகிறார் தலைமகள். மாலை அயர்கம் விருந்து. அரசன் வெற்றி பெற வேண்டும், தன் தலைமகன் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும், வந்த பிறகு மாலை நேரத்திலே நான் விருந்தோம்ப வேண்டும் என்று தலைமகள் நினைப்பதை பார்க்கின்ற முடியும். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை. வருவிருந்து என்று சொல்லப்படுவது ஒரு வினைத்தொகை. அது முக்காலத்தையும் உணர்த்து நிற்கிறது. வந்த விருந்து, வந்துள்ள விருந்து, இனி வரும் விருந்து என இது விரிவு பெறும். அதனால் முக்காலத்தும் வரும் விருந்தினருக்கு விருந்தோம்ப வேண்டும் என்பது பெறப்படுகிறது. வைகளும் என்பது நாள்தோறும் என்னும் பொருளும் தரும், விடியல் பொழுது என்னும் பொருளும் தரும். தரவுக்குரிய பிற குரட்பாக்களின்படி சாவா மருந்து உண்ணும் காலம், அது என்னென்ன காலத்தில் விருந்தோம்புதல் பற்றிய ஒரு எண்ணம் வருகிறது. 83 வறுமையுற்ற காலம் குறள் 153, கனவு வந்த காலம் குறள் 1211 ஆகிய காலங்களும் திருக்குறள் சுட்டப்படுகின்றன. பொதுவாக விருந்தினர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று சொல்ல முடியாது, எப்போது விருந்து ஓம்புவது என்பதும் சொல்ல முடியாது. எப்போதும் விருந்து ஓம்ப வேண்டும் என்பதுதான் வழி. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது விருந்தோம்புவார் இயல்புகள் என்ன. ஒருவன் விருந்து ஓம்புகின்றான் என்றால் அவனுடைய இயல்புகளாக திருவள்ளுவர் எவற்றையெல்லாம் வரையறுத்து கூறுகிறார். 1. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு 56 ஓம்பல் தலை 43வது குறள். இந்த 13 குறள்கள் தான் மாறி மாறி வரும். இல்வாழ்க்கையில் ஓம்பத்தக்க 5 தலையாக ஓம்பல்களுள் ஒன்றாக விருந்தோம்பலை கொள்பவர் யாரது? விருந்தோம்புவார். அப்ப விருந்தோம்புபவன் என்பவன் இல்லற வாழ்க்கையில் ஓம்பத்தக்க 5 தலையான ஓம்பல்களுள் ஒன்றாக விருந்தோம்பலை மேற்கொள்பவர். அது அவருடைய ஒரு இயல்பு. 2வது இயல்பு, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்றார் திருவள்ளுவர். 81வது குறள். தலையாய ஓம்பல்களுள் விருந்தோம்பல் முதன்மையானதாக கருதுபவர். அவன் முதல்ல சொன்னது என்னன்னா, 5 ஓம்பல்களையும் தலைமையான ஓம்பலாக கருதுபவர். 2வது, 5 ஓம்பல்களுள் விருந்தோம்பலை இன்னும் சிறந்த ஓம்பலாக கருதுபவர். அது விருந்தோம்புவருடைய இயல்பு. அதற்கடுத்து பார்க்கின்ற பொழுது வருவிருந்து வைகளும் ஓம்புபவர்.
விருந்தோம்பவர் என்பவர் வருவிருந்து வைகளும் ஓம்புபவர். வருவிருந்து என்று நான் முன்னேறி சொன்னேன். வந்த விருந்தை ஓம்புபவர், வருகின்ற விருந்தை ஓம்புபவர், இனி வரும் விருந்தை ஓம்புபவர் என முக்கால விரும்புகளையும் ஓம்புபவர் என்று வருகிறது. அது மட்டுமல்ல, இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது விருந்து ஓம்புதல் என்று நாம் வருகின்ற அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா காலங்களிலும் ஓம்புபவர், நாள்தோறும் விருந்து ஓம்புபவராக அமைபவர், விடியற் காலையிலும் விருந்து ஓம்புபவராக அமைபவர் என்று நாம் பார்க்கிறோம். இது விருந்து ஓம்புவருடைய இயல்பு. முகமலர்ச்சியோடு அவரவருக்கு வேண்டும் நல்விருந்து ஓம்புபவர். குறள் 84. விருந்தோம்பி எஞ்சியதை உண்ணுபவர். குறள் 85. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பவர். குறள் 86. விருந்தையே வேள்வி பயனாக கொள்பவர். குறள் 87. விருந்தோம்பலை இயல்பூக்க பண்பாக கொண்டு வாழ்பவர். குறள் 1211. ஆட்சியாளன் தான் மேற்கொள்ளும் வேலையில் வெற்றி பெற வேண்டும் என்னும் அரசு பற்றுடையவர். குறள் 1268. இது நேரடி பொருள்கள். பெறப்படு பொருள்களாக நாம் பார்ப்போமானால், விருந்து புறத்ததாக சாவா மருந்தெனினும் உண்ணாதவர். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்றுன்னு சொல்ற. அப்ப என்ன பொருள்? விருந்தனை புறத்ததாக இருக்க தான் சாவா மருந்தெனும் உண்ணாதவர் அப்படின்னு பெறப்படு பொருளாக கொள்ளுகிறார். வறுமை நிலையிலும் விருந்தோம்ப மறவாதவர். குறள் 89. விருந்தினரை முகம் தெரிந்து பார்க்காத இயல்பினர். இது நம்ம பார்க்கிறோம். இது 90வது குறள். ஆக இவையெல்லாம் விருந்து ஓம்புபவருடைய இயல்புகள். சரி, விருந்தோம்பவருடைய இயல்புகளை பார்த்துட்டோம். இனி விருந்தினருடைய இயல்புகள் என்னென்ன? ஒருத்தர் விருந்தினர் வருகிறார் என்றால் அவருடைய இயல்புகளாக திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? இல்லறத்தாரின் தலைமையான ஓம்புதலுக்குரிய ஒரு பகுதியினர். ஆக இவர்கள் தலைமையான பண்புக்கு உரியவர்கள். ஒன்று, இல்லறத்தாரின் ஓம்பலுக்கு உரியவர்கள் முதன்மையானவர்கள். இவர்கள் வரு விருந்தினர், அதாவது முன்னரே வந்து சென்றவர்கள், வந்து தங்கி இருப்பவர்கள், இனி வரும் பார்வைக்கு உரியவர்கள். இதெல்லாம் விருந்தினருடைய பார்வை பற்றிய அல்லது விருந்தோம்பனவருடைய இயல்பு பற்றி திருவள்ளுவருடைய பார்வைகள். விருந்தோம்பம் இல்லறத்தாருக்கு முன்னதாகவே விருந்தோம்பும் பேறு பெற்றவர்கள். அதை நம்ம குறள் 85 நாம் பார்க்கிறோம். விருந்து ஓம்புபவரின் எதிர்பார்ப்புக்கு உரியவர்கள். 85. சில வேளைகளில் சமுதாய மதிப்பிற்கு உரியவர்கள் ஆதலும் உண்டு. குறள் 87. விருந்து ஓம்புவார் முகம் திரிந்து நோக்கினால் வாடும் இயல்பினர். குறள் 90. இல்லறத்தார்க்கு தூதாக அமைபவர்கள். 1211. சிலர் நுகர்வோர் ஏதும் தூய்க்கும் வாய்ப்பற்ற ஏழையர் ஆதலும் உண்டு. ஆக இப்படி விருந்தினர்களாக வருகின்றவருடைய இயல்புகள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது விருந்தோம்பலில் இடம்பெறும் நம்பிக்கைகள். இந்த விருந்தோம்பல் தொடர்பான திருவள்ளுவருடைய சிந்தனைகளில் என்னென்ன நம்பிக்கைகள் இடம்பெற்றுள்ளன? ஒன்று, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. இந்த சாவா மருந்து என்பது அமிர்தம். அப்ப அமிர்தம் என்கின்ற ஒரு கருத்தாக்கம், ஒரு நம்பிக்கை இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது, அமனகர்ந்து செய்யாள் உரையும் முகனர்ந்து நான் நல்விருந்து ஓம்புவான் இல்லைன்னு சொல்ற. அப்ப ஒரு நம்பிக்கை முகனமர்ந்து முகம் மாறுபடாமல் முக மலர்ச்சியோடு எவன் ஒருவன் விருந்தோம்புகின்றானோ அவன் இல்லத்தில் அகமலர்ச்சியோடு திருமகள் வாழ்வாள். இப்ப திருமகள் வாழ்வாள் என்று சொன்னால் அங்கே செல்வம் சேரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அது செய்யாள் என்பதோடு இணைத்து பதிவு செய்யப்படுவதை பார்க்கின்றோம். அடுத்த ஒரு நம்பிக்கை, முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லத்தில் மனம் ஒன்றி திருமகள். அதுதான் இப்பொழுது பார்த்தோம். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்ப வானத்தவர் தொடர்பான ஒரு நம்பிக்கை இடம்பெறுவதை பார்க்கின்றோம். ஆக அவன் வானத்தவர்களுக்கு நல்ல நம்பிக்கையாக அமைகிறான், நம்பிக்கைக்கு உரியவனாக அமைகிறான்.
ஆக விருந்தோம்பலிலே 3 பார்க்கிறோம். சாமா மருந்து என்கின்ற அமிழ்தம், அதற்கடுத்து திருமகள் உரைதல், அதை அடுத்ததாக பார்க்கின்ற வானத்தவர்களால் இவன் போற்றப்படுதல். இந்த 3 நம்பிக்கைகள் விருந்தோம்பல் பற்றிய சிந்தனைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. அதை அடுத்து இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது, சமுதாய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. என்ன நம்பிக்கை? வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல். நாள்தோறும் வருகின்ற விருந்தினர்களை எல்லாம் போற்றி பாராட்டி அவர்களுக்கு விருந்தோம்புகின்ற வாழ்க்கையில் என்றைக்கும் துன்பம் வறுமை வராது, அவன் துன்பப்படுதலும் இல்லை. இது எப்படி நியாயமா, எப்படி ஆகும்? ஒரு எல்லாருக்கும் எப்பொழுதும் விருந்தோம்புகின்றவன் என்று சொல்லுகின்ற பொழுது அதை பார்க்கின்ற சமுதாயம் அவன் எந்த தொழிலில் ஈடுபடுகின்றானோ அந்த தொழிலில் அவனுக்கு வருவாய் தருவதற்கான செயற்பாடுகளில் சமுதாயம் ஈடுபட்டு அவனுக்கு துணையாக நிற்கும். அதனால்தான் அவன் வாழ்நாளில் வறுமை அடைய மாட்டான், பாழ்பட மாட்டான். சமுதாயம் பாதுகாப்பாக அமையும். அவன் வறுமை அடையக்கூடாது, அவன் பாழ்பட்டு விடக்கூடாது என்ற சமுதாயம் அவனுக்கு அணுக்கமாக அமையும். ஆக இது ஒரு சமுதாய நம்பிக்கை தான். இந்த 4 வகையான நம்பிக்கைகள் விருந்தோம்பல் சிந்தனையிலே இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது விருந்தோம்பும் முறைமைகள் என்ன, எப்படி விருந்தோம்ப வேண்டும், அது பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார். அப்படி என்று பார்ப்போமானால் விருந்தோம்பலை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டும். வருவிருந்து வைகளும் ஓம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியற் பொழுதுன்னு சொல்றார். வைகளும் சொல்லுகின்றது இறந்தது தடி எச்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. முன்னதெல்லாம் விட்டுட்டு கடைசியா ஒன்றை மட்டும் சொல்றது. அப்ப என்ன பொருள்? வைகளும் சொன்னா மற்ற எல்லா நேரங்களிலும் என்ற ஒரு கருத்தாக்கத்தை அது உள்ளடக்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக விருந்தோம்பல் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் தான் விருந்தோம்பல் என்று இல்லாமல் விருந்தோம்புபவர் எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவன் விருந்தோம்ப வேண்டும். இது ஒரு நிலை. அடுத்ததாக முகம் மலர அவரவருக்கு ஏற்ற நல்விருந்து வழங்க வேண்டும். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லும் சொல்ற. ஆக முகமலர்ச்சி இருக்கணும், அவரவருக்கு ஏற்ற உணவு தரணும். நல்வுணவு, நல்ல அவர்கள் உண்ணுவதற்கான நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்கிறது, அவர்களுடைய உடத்தன்மை, அவருடைய நோய்த்தன்மை என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற உணவு வழங்க வேண்டும். அதான் நல்விருந்து. சர்க்கரை நோயால் துன்பப்படுகிறான்னு சொன்னா அவனுக்கு இனிப்பானதெல்லாம் போட்டு உணவு நீங்க இப்ப உண்ணுன்னு சொன்னாக்கா அது நல்விருந்தாக, அது கேடு தரும் விருந்து. ஆக அதற்கு மாற்றான இனிப்பு பொருள்கள் இல்லாத உணவுகளை அவன் வழங்க வேண்டியிருக்கிறது. அதனால்தான் நல்விருந்து என்று சொன்னார். இது ஒரு நிலை. அடுத்து விருந்தினருக்கு விருந்தோம்பி எஞ்சியதை உண்ண வேண்டும். முதல்ல இவன் சாப்பிட்டுட்டு நீங்க இருங்க நான் சாப்பிட்டு வரேன் மீதி இருந்தா கொண்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அவர் வருகின்ற விருந்தினர்களுக்கெல்லாம் விருந்து வழங்கிவிட்டு மீதி இருப்பதை தான் உண்ணுகின்றவனாக, இல்லை யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து அவர்களுக்கு விருந்தோம்ப வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்து சரி யாரும் வரவில்லை இப்பொழுது நாம் உண்ணலாம் என எஞ்சியதை உண்ணுகின்றவனாக அவன் இருத்தல் வேண்டும். இதுதான் விருந்தோம்பு முறை. அதற்கடுத்து பார்க்கின்ற பொழுது செல்விருந்தினரை வந்த விருந்தினரை ஓம்பி அவர்களை அனுப்பிவிட்டு யாரேனும் வருகிறார்களா என பார்த்திருந்து விருந்தோம்பு. 86 செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் என்று திருவள்ளுவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதுக்கடுத்து விருந்தோம்பலை வேள்வியின் பயனாக கொள்ள வேண்டும். வேள்வி பயன் நான் சொன்னேன், மாற்று சிந்தனை, மடைமாற்று சிந்தனை. அந்த வேள்வி பயன் என்பது கடவுளுக்கு இறைமையோடு தொடர்பட்டது. அவர்கள் சொல்லுகின்ற இயற்கை கடவுளோடு தொடர்பட்டது. அவங்கதான் அந்த அவர்களால் வேள்வி பயன் கிடைக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கின்றது உயர்ந்த சான்றோர்களுக்கு நாம் விருந்தோம்புவதால் அதனால் கிடைக்கின்ற பெருமிதம், அதே வேள்வி பயனாக திருவள்ளுவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இது. அதற்கடுத்தது விருந்தினர் வெளியே காத்திருக்க சாவா மருந்தினும் தான் தனித்து உண்ணக்கூடாது. சாவா மருந்தாக இருந்தாலும் கூட தனித்து உண்ணக்கூடாது. விருந்தினரை முகம் திரிந்து நோக்குதல் கூடாது. இதெல்லாம் விருந்தோம்ப முறைமைகள்.
ஆக அவர் நமக்கு பல விருந்தோம்ப முறைமைகளை சொல்வதை நாம் மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாம். ஒன்று, நாள்தோறும் செய்ய வேண்டும், எல்லா பொழுதுகளிலும் செய்ய வேண்டும், முகமலர செய்ய வேண்டும், ஏற்ற உணவாக விருந்தோம்ப வேண்டும், விருந்தினருக்கு விருந்தோம்பி எஞ்சியதை உண்ண வேண்டும், வருவிருந்து யாரேனும் விருந்தினர்களா வருகிறார்களா என பார்த்திருந்து அந்த விருந்து மேற்கொள்ள வேண்டும், அதை வேள்வி பயனாக கருத வேண்டும், மருந்தென்றாலும் கூட தனித்து உண்ணக்கூடாது, விருந்தினர் முகம் திரிந்து நோக்கக்கூடாது. இதெல்லாம் விருந்தோம்பும் முறைமைகளாக திருவள்ளுவர் நமக்கு வரையறுத்து தருகிறார். இந்த விருந்து ஓம்புவதால் சமுதாய மதிப்பு ஏதாவது உண்டா? வருகிறார்கள், விருந்தோம்புகிறான், அதோடு போய்விடுகிறது என்ற அளவில் இல்லை. இது சமுதாய மதிப்புக்குரியது என்பதை திருவள்ளுவர் பல கோணங்களிலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விருந்தோம்புவதின் வழி தலைமையான 5 ஓம்பல்களுள் சிறப்பான விருந்தோம்பல் என்னும் வேளாண்மையை, இது வேளாண்மை என்பது சமுதாய கடமை, நிறைவேற்றினான் என்னும் பெருமிதம் கிடைக்கிறது. சமுதாயம் மதிக்கும், அவனுக்கு ஒரு பெருமிதம் கிடைக்கிறது. 5 ஓம்பல்களில் தலைமையான ஓம்பல் விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் என்கின்ற சமுதாய கடமையை, வேளாண்மையை இவன் செய்தான் என்ற மதிப்பு, சமுதாய மதிப்பு அவனுக்கு கிடைக்கிறது. இது ஒன்று. வருவிருந்து நாளும் ஓம்புபவனுடைய வாழ்க்கை வறுமையுற்று பாழ்படுதல் இல்லாதவாறு சமுதாயம் காக்கும் பேறு கிடைக்கிறது. சமுதாய பயன் மதிப்பு என்னன்னு பார்த்தா, நாள்தோறும் விருந்தோம்புகின்றான் என்று சொன்னால் அவன் வறுமை விடக்கூடாது, அவன் துன்பப்படக்கூடாது என்று சமுதாயம் அவனை எதிர்நோக்கி காத்திருந்து அவனுக்கு உரியன செய்யும் அந்த மதிப்பை அவன் பெறுகிறான். இது இரண்டாவது. இல்லத்தில் திருமகள் உரைகிறார். இது நம்பிக்கை. நல்விருந்து ஓம்புவானுடைய இல்லத்தில் திருமகள் உரைகிறாள் என்ற மதிப்பு சமுதாயத்தில் இருக்கிறவர்கள், அவன் பாப்பா எப்ப பார்த்தாலும் நல்விருந்து ஓம்புகின்றவனாக இருக்கான், அவன் வீட்டுல லட்சுமி குடி இருப்பா, அப்படி என்று சமுதாயம் அந்த நம்பிக்கையோடு அவனை பார்க்கும். அதே போன்று வானத்தவர்க்கு நல்விருந்து, இவன் நாளைக்கு இவன் இறக்கின்றான் என்று சொன்னால் இவன் நாளைக்கு தேவர் உலகத்திலே நல்விருந்தினனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று சமுதாயம் அவனை மதிப்போடு பார்க்கும். அப்ப அதற்கேற்ற மதிப்பு நிலை. அதற்கடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, விருந்தோம்புகின்றவர்களுக்கு விருந்தோம்பிய வேள்வி பயன் பெற்றான் என்ற சிறப்பு கிடைக்கிறது. பெரியவங்க வராங்க, புலவர் பெருமக்கள் வருகிறார்கள், சான்றோர் பெருமக்கள் வருகிறார்கள், தூதர் பெருமக்கள் வருகிறார்கள், துறவிகள் வருகிறார்கள். இப்ப இதெல்லாம் வருகிறார்கள், வீட்டுல வருகின்ற பொழுது எல்லாம் எத்தனை பெரியவங்க எல்லாம் வீட்டுல வராங்க, விருந்தோண்டு போறாங்க அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அந்த சிறப்பு அவனுக்கு கிடைக்கிறது. விருந்தோம்பலை இயல்புக்கமாக பெற்றவர் என்ற பெருமிதம். விருந்து என்பது ஒரு செயற்கையாக வருவதல்ல, உள்ளத்தின் மரபு வழியாக, மரபணுக்கள் வழியாக இயல்பாகவே உள்ளத்தில் ஊறி நிற்கின்ற ஒரு பண்பாட்டு செய்தி. அப்படி பண்பாட்டுக்குரியவன் இவன் என சமுதாய மதிப்பை இவன் பெறுகிறான். அதுக்கடுத்து ஆட்சியாளரை மதிக்கும் பெற்றியவன் இவன். வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்க்கும் விருந்துன்னு வருது இல்லையா? ஆட்சியாளரை மதிக்கிறார். ஆட்சியாளன் வெற்றி பெற வேண்டும், அவன் ஈடுபட்டிருக்கின்ற செயலிலே வெற்றி பெற வேண்டும், ஆனா என் கணவன் திரும்பி வர வேண்டும், நான் மாலையிலே விருந்தோம்ப வேண்டும். ஆக ஆட்சியாளன் மதிப்பு, அவனுடைய வினையை மதிக்கின்றவளாக, நாட்டுப்பற்று உடையவளாக தலைமகள் விளங்குகிறாள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சமுதாயம் என்ன நினைக்கும்? இவள் நாட்டுப்பற்றாளன், ஆட்சியாளனை மதிக்கின்ற மாண்புக்குரியவள் என சமுதாயம் அவர்களை நினைக்கும். அது ஒரு சமுதாய மதிப்பாக அமைகிறது. விருந்தோம்பல் ஓம்பா அறிவிலிகள் என்னும் பழிச்சொல் இல்லாமல் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்வார், விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விருந்தோம்பல் ஓம்பாது என்பது ஒரு பழியாக பார்க்கிறார் விருந்து ஓம்பாமையை. அது யாரு? அப்ப அது என்ன? அது ஒரு மடச்செயல், அது அறிவற்ற தன்மை. அதை அறிவிலிகள் தான் செய்வார்கள். அப்படி பழி இல்லாத சமுதாயம் பழிச்சொல்லிலிருந்து இவன் காப்பாற்றப்படுகிறான் விருந்தோம்புபவன். ஆக இப்படி விருந்தோம்புதலுடைய தன்மைகளை திருவள்ளுவர் எடுத்துச் சொல்வதை, சமுதாய மதிப்பை எடுத்துச் சொல்வதை பார்க்க முடிகிறது. அது மறுபடியும் தொகுத்து சொல்வதானால்,
சமுதாய கடமையை நிறைவேற்றினான் என்ற பெருமிதம். வறுமையுற்று பாழ்படுதல் இல்லாதவாறு சமுதாயத்தில் காப்பாற்றப்படுதல். இல்லத்தில் திருமகள் உரைகிறாள், இவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகின்றவனாவான் அல்லது வரவேற்கப்படுகின்றவனாவான் என்கின்ற சமுதாய நம்பிக்கை மதிப்பு நிலை. உயர்ந்தவர்களை விருந்தோம்புகிறான் என்கின்ற வேள்வி பயன். இயல்பூக்கமாக விருந்தோம்புவதை இவன் செயற்கையாக பெறவில்லை, இயல்பூக்கமாகவே பெற்றிருக்கின்றான் அல்லது பெற்றிருக்கிறாள் என்ற பெருமிதம். ஆட்சியாளரை மதிக்கும் பெற்றியவள் என்கின்ற பெருமிதம். விருந்தோம்புதல் ஓம்பாமை என்கின்ற நிலையில் இவன் அறிவிலி இவன் அறிவற்றவன் என்கின்ற நிலையிலிருந்து, அந்த பழிச்சொல்லிலிருந்து விடுபடுகின்ற பேர். ஆக இவற்றை எல்லாம் நாம் இந்த விருந்தோம்புதால் ஏற்படுகின்ற சமுதாய மதிப்பாக நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது, ஏன்னா ஒவ்வொன்றா படிப்படியா நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவரையும் நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம்? ஒன்று, விருந்து என்றால் என்ன, அதற்கான வரையறை பார்த்தோம். திருக்குறளில் விருந்தோம்பல் தொடர்பான தரவுகள் எத்தனை, அது பார்த்தோம். அதற்கடுத்தது விருந்தோம்புபவனுடைய இயல்பு பார்த்தோம், விருந்தினனுடைய இயல்பு பார்த்தோம், எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்ற முறைமை பார்த்தோம், விருந்தோம்புவதால் கிடைக்கும் சமுதாய முறைமை பார்த்தோம், விருந்தோம்பலிலே இடம்பெற்றிருக்கின்ற நம்பிக்கைகளை பார்த்தோம். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பகுத்து பார்க்கிறோம். இருப்பது 14 குறட்பாக்கள் தான், அல்லது 13, இன்னொன்று சேர்த்து 14. அந்த 14 குறட்பாக்களில் இவ்வளவு கருத்துக்களை நாம் வகை வகையாக நாம் பிரித்து காண வேண்டியிருக்கிறது. அடுத்து பார்ப்பது விருந்தோம்பலை தவிர்த்தல் என்கின்ற ஒன்று. சில பேர் விருந்தோம்பாமலே வாழ முடியும், பணம் வச்சுட்டு இருப்பான் நிறைய, ஆனா அவனுக்கு மனம் இருக்காது, விருந்தோம்ப மாட்டான், யாருக்கும் உதவ மாட்டான். அப்படிப்பட்டவர்களும் இருப்பார்கள். அப்படி அமைந்தால் என்ன ஆகும்? அந்த விருந்தோம்பலை தவிர்த்தல் கூடாது என்பது வள்ளுவம். ஆனால் தவிர்க்கின்ற சில செயல்நிலைகள் ஏற்படுகின்றன. அதையும் சுட்டிய பிறகுதான் இதை தவிர்க்காதீர்கள், விருந்தோம்பலை தவிர்க்காதீர்கள் என்று சொல்லி வழிகாட்டுகிறார் திருவள்ளுவர். ஒன்று, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அதை தவிர்க்காதீர்கள். விருந்தோம்பலை நாம சாவா மருந்துதானே உண்ணுகிறோம், ஆக விருந்தினர் வெளியே கொஞ்சம் காத்திருக்கட்டும் என்று சொல்லி விருந்தோம்பினரை வெளியே காத்திருக்க செய்துவிட்டு நாம் அந்த அமிர்தம் சாவாமைக்குரிய அமிர்தமாக்கணும் அல்லது சாவாமைக்குரிய மருந்தே ஆயினும் அதை உண்ணக்கூடாது, அதை தவிர்க்கக்கூடாது, விருந்தோம்பலை தவிர்க்கக்கூடாது. அவன் என்ன நினைப்பான்? விருந்தோம்புகின்றவன் வெளியே இருக்கிறவன், இவன் நம்ம வெளியே உட்கார வச்சுட்டு அவன் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கான் போல தெரியுது, அவன் தன்னால் தவறா நினைப்பான். அதனால் உறவுகள் பிரிந்து போய்விடும், உறவுகள் பாழ்பட்டு போய்விடும், வந்தவர்கள் வருந்துவார்கள். இவன் வீட்டுக்கு ஏன் வந்தோன்னு அவன் எழுந்து கூட போயிடுவாங்க. ஆகவே விருந்தோம்பலை தவிர்த்தல் கூடாது ஒரு கருத்தாக பார்க்கிறார். அடுத்து விருந்து ஓம்புகின்றவர்களை விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார்னு சொல்றார். விருந்தோம்புதல் என்பதுதான் வேள்வி. யாகத்திலே போட்டு உயிரினங்களை எல்லாம் கொன்று அதை இறைவனுக்கு படைப்பதாக சொல்லி இறைவன் அதனால் பயன் தருகிறான், கடவுள் பயன் தருகிறான் என்று சொல்லுகின்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் சமுதாய வேள்வி, உண்மையான வேள்வி, ஒரு மடைமாற்ற வேள்வி எது என்றால் விருந்தோம்புதல் தான். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் என்று இவர்கள் இகழப்படுவார்கள். அப்படிப்பட்ட பெயரை பெறக்கூடாது என்கிறார் திருவள்ளுவர். விருந்து ஓம்பாமை என்பது மடமை, அது அறியாமை என்று குறிப்பிடும் திருவள்ளுவர் அத்தகைய தன்மை அறிவில்லாதவரிடம் உள்ளதாகும் என்கிறார். அப்ப அறிவுள்ளவன் என்று சொன்னால் விருந்தோம்பலை தவிர்க்க மாட்டான். விருந்தினர்கள் வருவார்களா 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 என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான்.
அது தன்னுடைய சமுதாய கடமையாக விருந்தோம்புதலை தலையாய கடமையாக கொண்டு, தலையாய கடமைகள் எல்லாம் சிறந்த கடமையாக கொண்டு அவன் காத்திருப்பான். ஆனால் அறிவற்றவன் அவன் விருந்தோம்பலை தவிர்த்து வாழ்வதை மேற்கொள்கிறான். மேலும் விருந்து ஓம்பாமையை செல்வ வளம் இருந்தும் வறுமைக்குரிய நிலையாக மதிக்கப்படும் என்கிறார். விருந்து ஓம்பாமை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமானால் அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும். சமுதாயம் என்ன நினைக்கணும், இவங்ககிட்ட செல்வம் இருந்து என்ன பயன், இவன் ஒரு பிச்சைக்காரன், வருகின்றவனுக்கு ஒருத்தனு கூட விருந்து ஓம்ப மாட்டேன் என்று சமுதாயம் அவனை இகழும். அப்படிப்பட்ட நிலைக்கு சென்று விடக்கூடாது, விருந்தோம்பலை தவிர்த்து உண்ண விடக்கூடாது என்கிறார். ஒருவன் செல்வம் பெற்றிருந்தாலும் வறியவனாக கருதப்படுவது என்பது விருந்தோம்பலை தவிர்த்து விடுவது. அது மட்டுமல்ல, வறுமையுள்ளெல்லாம் கொடிய வறுமை என்று சொன்னால் அது விருந்தோம்பாமல் இருப்பதுதான். தின்னுகின்ற உணவு சாதாரண கஞ்சும் உப்புமாக கூட இருக்கலாம், காடியில வைக்கப்பட்ட உணவாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு விருந்தினன் வருகிறான் என்றால் அந்த உணவை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்றார். ஆக வறுமை நிலையில் கூட நீ விருந்தோம்பலை தவிர்க்க கூடாது. உன்கிட்ட இல்லை என்றாலும் விருந்தோம்பலை தவிர்க்க கூடாது. உன்னால் எந்த அளவுக்கு விருந்தோம்ப முடியுமோ அந்த அளவிற்கு விருந்தோம்பலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வதை பார்க்க முடியும். விருந்தோம்பாமை என்பது எவ்வளவுதான் செல்வம் பெற்றிருந்தாலும் நீ பிச்சை ஒரு வறியவன், நீ ஒரு ஏழை என்ற இழைப்பாட்டைத்தான் அது வெளிப்படுத்தும் என்று சொல்வதையும் நாம் பார்க்க முடியும். அதனால்தான் இன்மையுள் இன்மை விருந்தோரா என்ற 1053வது குறட்பாவிலே அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது, இந்த விருந்து ஓம்பாமையால் நன்மை வருமா கேடு வருமா? நன்மைய கேட ஒரு விருந்து ஓம்புவதே இல்லை, அது அவனுக்கு நன்மையா? பணம் அப்படியே சேர்த்து வைக்கலாம் இல்லையா, வங்கியில போய் கணக்குல வைக்கலாம் இல்லையா, அப்படி அவனுக்கு பணம் பதிப்பு கிடைக்கிறதே என்று நாம் நினைத்து கூடும். ஆனால் அறநூல்கள் அப்படி கருதாது, வள்ளுவம் அப்படி கருதாது. அப்ப விருந்தோம்பாமை என்ற நிலை ஏற்படுமானால் அது கேடுதான் தரும் என்பதை திருக்குறள் உறுதி செய்கிறது. விருந்து ஓம்பாத அறிவில்லாதவர்கள் செல்வத்தை துன்பப்பட்டு பாதுகாத்து பரிந்து ஓம்பி பாதுகாக்கின்றார்கள். ஆனால் என்ன ஆகிவிடுகிறது, ஒருவன் பார்ப்பார், இவன் யாருக்குமே கொடுக்காம பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான, இவங்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும் போல தெரிகிறது, ஆகவே ஒரு நாள் நாம் அதை கொள்ளையிட்டு விடுவோம் என்று ஒருவன் நினைப்பான். அந்த செல்வம் கூட ஒரு காலத்தில் இவனுக்கு பயன்படாது, அது வரியாக கூட போய்விடும், அரசுக்கு வரியாக கூட போய்விடும். அப்ப என்ன ஆகும், பரிந்தோம்பி பற்றற்றேன், ஐயோ இந்த செல்வத்தை எல்லாம் நாம ரொம்ப பரிந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதை பாதுகாத்து பற்றற்றேன், அவற்றையெல்லாம் இழந்து விட்டோமே என்று ஒரு நாள் வருந்தும் நிலை ஏற்படும். பற்றற்றேன் என்பதில் இன்னொரு பொருள் இருக்கிறது, உறவுகளை எல்லாம் இழந்தோம். விருந்தோம்புவதனால்தான் உறவுகள் வரும், உற்றார் உறவினர்கள் வந்து சேர்வார்கள், நண்பர்கள் வந்து சேர்வார்கள், பிற சமுதாயத்தில் இருக்கின்ற பிற மக்கள், அறிந்தவர்கள் வந்து சேருவார்கள், அறியாதவர்கள் வந்து சேருவார்கள், உறவுகள் மலரும். ஆனால் விருந்தோம்பவில்லை என்று சொன்னால், நீ பணத்தை மட்டும் பரிந்தோம்பி வாழ்வா என்று சொன்னால் பற்றற்றோம் என்று பின்னால் வருந்துகின்ற நிலை ஏற்படும் என்று சொல்லுகிறார். விருந்து ஓம்புபவர் செல்வம் உடையவராக இருந்தாலும் வறியவராகவே சமுதாயத்தில் மதிக்கப்படுவார் என்பதை உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை என்ற நிலையை சொல்லுகிறார். நீ எவ்வளவுதான் செல்வம் பெற்றிருந்தாலும் விருந்தோம்பவில்லை என்றால் நீ வறியவனாகத்தான் சமுதாயத்தில் கருதப்படுவாய் என்று சொல்லி எச்சரிப்பதன் மூலமாக
விருந்தோம்ப சமுதாயத்தை ஆற்றுப்படுத்துகின்றார். அதே நேரத்தில் விருந்தோம்புவதால் பல பயன் கிடைக்கின்றன. அப்ப விருந்தோம்பாமை என்று வருகின்ற பொழுது அந்த பயன்கள் எல்லாம் இல்லாது போய்விடுகிறது. விருந்தோம்புவதால் நான் முன்பே சொன்னது போன்று பல சமுதாய மதிப்புகள் கிடைக்கின்றன. விருந்தோம்பாது விட்டால் அந்த சமுதாய மதிப்புகள் எல்லாம் நீங்கி விடுகின்றன என்று பார்க்கிறோம். அதே போன்று சமுதாய உறவுகள் கிடைக்கின்றன விருந்தோம்புவதால். விருந்தோம்பாமையால் அந்த உறவுகள் எல்லாம் மற்று போய்விடுகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் விருந்து ஓம்பாமை என்பதை கனவிலும் கருதாதீர்கள் என எடுத்து சொல்லி விருந்தோம்பு விருந்தோம்பு என்று ஆற்றுப்படுத்துகிறார் என நாம் பார்க்கின்றோம். ஆக இதுவரை சொல்லப்பட்டனவற்றை எல்லாம் நாம் பார்த்தால் ஒரு தொகுப்பு நிலையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னார். தமிழகத்தில் விருந்தோம்புதலில் 3 படிநிலைகள். உயர்ந்த பண்பாடு, தமிழருடைய பண்பாடு மிக உயர்ந்த பண்பாடு. இத்தகைய பண்பாடு இந்தியாவில் மற்ற இடங்களில் இல்லை. அங்கு வேறுபாடு உண்டு. ஜாதியை பார்த்து விருந்தோம்புவார்கள், மதத்தை பார்த்து விருந்தோம்புவார்கள், இனத்தை பார்த்து விருந்தோம்புவார்கள், மொழியை பார்த்து விருந்தோம்புவார்கள், நாட்டை பார்த்து விருந்தோம்புவார்கள். இதெல்லாம் சில பண்பாடுகள் விருந்தோம்புதலிலே சில தத்துவங்களிலே உண்டு. ஆனால் திருவள்ளுவர் சாதி பார்த்து விருந்தோம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை, மதம் பார்த்து விருந்தோம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை, இனம் பார்த்து விருந்தோம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை, மொழி பார்த்து விருந்தோம்ப வேண்டும், நாடு பார்த்து விருந்தோம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லா மக்களுக்கும் விருந்தோம்ப வேண்டும் என்ற உலக உணர்வோடு பார்க்கிறோம். இந்த உலகமே உனக்குரியது, இந்த உலக மக்களே உனக்குரியவர்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவது உன் கடமை. யாதும் ஊரை யாவரும் கேளீர் என எண்ணுவது உன்னுடைய கடமை. ஆக அப்படிப்பட்ட நிலையில் எந்த வேறுபாடும் கருதாமல் விருந்தோம்ப வேண்டும் என்று வருகின்ற நிலைப்பாடு நமக்கு இருந்தாலும் விருந்தோம்புவதிலே ஒரு படிநிலை காணுகிறோம். தொல்காப்பியர் காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது விருந்தோம்புதல் என்பது பெண்களுடைய மாண்பாக கருதப்பட்டது. இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற மகளிருடைய மாண்பு என தொல்காப்பியர் வகுத்து தந்ததை பார்க்க முடிகிறது. சங்க இலக்கியங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு மிக உரிய பெரிய இயல்பூக்க பண்பாக கருதப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த புறநானூற்று பாடல்களையும் ஆற்றுப்படை நூல்களையும் பார்க்கின்ற பொழுது அங்கு புலவர் பெருமக்கள், அந்த ஆட்சியாளர்களும் வள்ளல்களும் விருந்தோம்புவதை பார்க்க முடிகிறது. ஆக ஆண்கள் விருந்தோம்பினார்கள் என பார்க்கிறோம். குறுந்தொகை பாட்டிலே வருகின்ற பொழுது மனைவியோடு கணவனும் ஒன்று சேர்ந்து விருந்தோம்புதல் என்ற ஒரு நிலைப்பாடு முளைவிட்டிருக்கிறது சங்க இலக்கியத்தில். அது அப்படியே இல்லை, சங்க இலக்கியத்தில் முளைவிட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் திருக்குறளிலே அது விரிவு பெற்றிருக்கிறது. வெளியே செல்வது என்று சொன்னால் வீட்டிலே இருக்கிற மனைவியை பூட்டிவிட்டு செல்கின்ற நிலைப்பாடு இருந்திருக்கிறது திருக்குறளை பார்க்க முடிகிறது. பெண்கள் விருந்தோம்புதல் என்று இயல்பூட்டம் உடையவர்களாக இருந்தாலும் கூட இந்த விருந்தோம்புதல் என்பது ஆண்களுக்குரிய சிறந்த கடமைகளிலே ஒன்றாக வரையறுக்கப்பட்ட நிலைமையை காணுகிறது. இதற்கு என்ன காரணம்? பிறன்மனை நயத்தல், போலி துறவிகள், அவங்களுக்கெல்லாம் விருந்தோம்புகின்ற தப்பா பாலியல் பிறழ்வுகளை செய்துவிட்டு போறாங்க. இன்னைக்கு கூட பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஒரு படிநிலை மாற்றத்தை விருந்தோம்பலிலே நாம் காண முடிகிறது. அதன் பிறகு நாம் என்ன பார்த்தோம்? விருந்து என்பதற்கான வரையறை. விருந்து என்று சொன்னால் புதிதாக வருகின்றவர்கள். ஆனால் அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சி என்ன என்று சொன்னால், புதிதாக வந்து பல நாட்கள் தங்கி இருப்பவர்களும் சரி, காதலியினுடைய காதலன் வருகின்ற பொழுது அவன் எந்த நேரத்திலும் வந்தாலும் அவனுக்கு விருந்தோம்புவது, அறிந்த புலவர் பெருமக்களுக்கு விருந்தோம்புவது, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி காணப்படுகிறது. ஆக புதியவர்களுக்கு ஒரு ஓம்புவதுதான் விருந்தோம்பல். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் காணப்படுகின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக தரவுகள் என்ற பகுதியிலே நாம் பார்த்தது 14 குறட்பாக்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஓம்பல்கள் பலவற்றுள்ளும் உயர்ந்த ஓம்பல் 5 ஓம்பல்கள் தலைமையான ஓம்பல்கள். ஆனால் அந்த 5 தலைமையான ஓம்பல்களிலும் சிறந்த ஓம்பல் என்பது விருந்தோம்பல் என்று நாம் பார்த்தோம். அதற்கடுத்ததாக நாம் பார்த்தது சுருக்கமாக சொல்லி வருகிறேன். விருந்தோம்பும் முறைமைகளை பார்த்தோம்.
எப்படியெல்லாம் விருந்தோம்ப வேண்டும், விருந்து ஓம்புகின்றவனுடைய இயல்பு என்ன, விருந்தினனாக வருகின்றவனுடைய இயல்பு என்ன, அவருக்குரிய இயல்புகள் என்னென்ன என்று பார்த்தோம். அதுக்கடுத்துதான் விருந்தோம்பும் முறைமையை பார்த்தோம். அதை அடுத்து விருந்தோம்புவதால் விருந்தோம்பும் காலம் எது, எல்லா காலமும் விருந்தோம்ப வேண்டும். எப்பொழுதெல்லாம் விருந்தினர் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விருந்தோம்ப வேண்டும். அதனால்தான் அந்த பண்டைய காலத்திலே நீங்கள் பார்த்தால் வீட்டிற்கு முன்னால் திண்ணை வைத்திருப்பார்கள். விருந்தினர்களாக வருகின்றவர்கள் அங்கே வந்து தங்குவார்கள் என்றால் அவர்களை பார்த்தால் உடனே வீட்டில் அழைத்து அவர்களுக்கு வேண்டுவன செய்து அவர்களுக்கு வேண்டிய விருந்தோம்பலை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்காக தான் அந்த காலத்தில் திண்ணை வைத்திருந்தார்கள். இன்றையெல்லாம் திண்ணைகள் எல்லாம் வாடகைக்குரிய நில பகுதிகளாக, கடைகளுக்குரிய பகுதிகளாக மாறிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக விருந்தோம்புவர் இயல்புகள், விருந்தோம்பாவர் விருந்து செய்பவனுடைய நம்பிக்கை, விருந்து ஓம்புவதால் ஏற்படுகிற நம்பிக்கை. ஒன்று சாவா மருந்து என்கின்ற பதிவு, இன்னொன்று திருமகள் உறைவாள் என்ற பதிவு, மூன்றாவதாக இவன் தேவர் உலகத்தில் வரவேற்கப்படுகின்றவனாக இருப்பான் என்கின்ற நிலைப்பாடுகளை பார்க்கிறோம். விருந்தோம்பும் முறைமைகள் என்னென்ன என்பதையெல்லாம் நாம் தொகுத்து வழங்கியதை பார்க்கின்றோம். விருந்தோம்பலை தவிர்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது, அது பழிக்கும் பாவத்திற்கும் உரிய சூழல். அப்படி சூழலில் இருப்பவன் வறுமை உற்றவனாகத்தான் கருதப்படுவான், எவ்வளவு செல்வம் பெற்றவனாக இருந்தாலும் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆகவே விருந்தோம்பலை வரும் கேடுகளை திருவள்ளுவர் சொல்லி விருந்தோம்பு விருந்தோம்பு விருந்தோம்பு, அதுதான் சமுதாயத்தினுடைய உயர்ந்த பண்பு, அதுதான் பண்பாடு என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்பதையெல்லாம் நாம் எடுத்து வைத்து இந்த ஒரு மணி நேரத்தில் ஏறாக நாம் விருந்தோம்பலுடைய திருவள்ளுவரின் விருந்தியல் சிந்தனைகளை உங்களுக்கு வகை தொகை செய்து தலைப்பிட்டு முறைப்படுத்தி வழங்கியிருக்கிறோம். ஆக ஒரு ஆய்வுரை என்று சொன்னால் தரவுகளை முழுமையாக திரட்டுதல், திரட்டிய தரவுகளை வகை தொகை செய்தல், வகை தொகைக்குள் வருகின்றவனை முறைப்படுத்தி சொல்லுதல் என்ற நிலைப்பாட்டில்தான் நாம் தருகின்ற ஒவ்வொரு ஆய்வும் அமைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சான்றாகத்தான் இந்த ஒரு தலைப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆய்வு வழிகாட்டு உரைகளை மேற்கொள்ளுகின்ற நாங்கள் உங்கள் முன் வைத்து வருகிறோம் என்பதை சொல்லி இந்த அளவில் வருகை தந்து சிறப்பித்த அத்தனை சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் கைகூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.